ஆ ஒழுங்கா விசாரிச்சிட்டியா? நமக்கு பிரச்சனை எது வராதுல்ல? உன்னை நம்பி தான் நான் இவ்வளோ தூரம் வரேன். பக்காவாக விசாரிச்சிட்டேன். ராணியோட ஓனரு காலையில் 10 மணிக்கு தான் வராராம். அதுக்குள்ளே பிசிறு தட்டாமல் வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வந்துடணும். மறக்காம நம்ம ராணிகளை அறுப்பை போட்டுறணும். அப்பதான் அவன் மேலே அவன் ஓனருக்கு சந்தேகம் வராது. டேய், வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துறா, உச்சா வருதுடா. முடியலடா தாங்க முடியலடா. ஏய் குமாரே, 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 ஏய் குமாரே, ஏய் எங்கடா இருக்க குமாரே? ஏய் எதுக்குடா கத்துன? டேய் அங்க பாருடா. என்னடா வீடு மெஸ்ஸலா இருக்கு. குமாரு, மொபைலில் டார்ச் லைட்ல ஆன் பண்ணிக்க. அப்புறம் இருட்டில் ஏதாச்சும் கடிச்சிச்சுன்னு வச்சுக்குவேன், இந்த சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நரகத்து போயிடுவோம். அப்பா என்னடா கரண்ட் கட் ஆயிடுச்சு? கடலூர் காண்டா குமாரு. வீட்டில் எவனுமே இருக்கிற மாதிரியே தெரியலையே. இந்த மாதிரி பங்களால திருடும்போது உஷாரா இருக்கணும். ஏன்னா கையில் துப்பாக்கியில் வச்சிருப்பானுங்க. ஓகேவா? ம்.
செம்ம. டேய் குமாரு, குமாரு, ஆ? நீ திந்திய மாட்டியா? நான் மேல போறேன், அவ போட்டு. ஏய் என்ன சொன்ன? அவ கத்துனா போட்டு. அதானே பார்த்தேன். இந்த மல்லிகைப்பூவை நான் பார்த்துக்கிறேன். ஆத்தாடி என்ன உடம்பு, அங்கங்க பச்சை நரம்பு. யார் இவ? பல்கா இருக்கா, நிறைய தீரும் போல. இந்த வரேன். வாய திறந்த அறுத்துடுவேன், எல்லாத்தையும் கழட்டு. ஏய் சி, நான் ட்ரெஸ் சொல்லல, நகைய கழட்டு. அங்க பத்து பொண்ணு மாதிரியா இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிறவியா? இல்லடா. அதிசய பிறவி. குமாரே, குமாரே, குமாரே. ஏய் குமாரே, குமாரே. டேய் எங்கடா இருக்கா? டேய் குமாரே, குமாரே. ஏய் குமாரே, குமாரே. குமாரே. இந்த மாற்றங்களும் நாளே உருவானதா?
பெண்ணொருத்தி காஞ்சிபுரம் பட்டு கட்டி கண்ணோரோ வைக்கப்பட்டு வார பெண்ண மொட்டான மனசுக்குள்ள முடிஞ்சு வச்ச ஆசைகளை முந்தான முடிச்சால தார பெண்ண ஒரு கண்ணால பார்த்து சிரிக்கிறான் ஒன்ன பார்த்த மாப்பிள்ள மாய்கிறான் ஓசை இல்லாம மனசுக்குள்ள குதிக்கிறான் ஒன்ன சேர்ந்தே மாப்பிள்ள பறக்கிறான் கெட்டான பெண்ணொருத்தி காஞ்சிபுரம் பட்டு கட்டி கண்ணோரோ வைக்கப்பட்டு வார பெண்ண மொட்டான மனசுக்குள்ள முடிஞ்சு வச்ச ஆசைகளை முந்தான முடிச்சால தார பெண்ண மாத்திக்கிட்ட மணமக்களே இரு மனசும் மாத்திக்கிட்ட நலமாகும் காலை மலையில இல்லாமலே ஒரு கனவிலும் கொஞ்சிக்கிட்ட சுகமாகும் வேரோடு பேரும் சேரட்டுமே வேரோடு வேறும் புனையட்டுமே ஒன்றாய் வாழும் அஞ்சல் பறவை போல சேர்ந்து வாழ வேண்டும் நன்றி சொல்ல வார்த்தையின்றி வாழும் வாழ்க்கையில நன்றி தினம் சொல்ல வேற கண்ணால பார்த்து சிரிக்கிறான் ஒன்ன சேர்ந்தே மாப்பிள்ள பறக்கிறானே And all you wanted to be. பெண்ணே உச்சி முதல் பாதம் வரை அடி இன்றே உன் அழகு கூடியதே கண்ணில் வச்சிருக்கும் கண்ணாலனே அடி கண்டே உன் மனசு அறியதே ஓயாத வம்பை கொஞ்சம் காட்டு தீராத அன்பை நிறைய ஓட்டு கட்டில் மேலே வெட்டி சேலை முட்டி மாதே மோட்சம் கொள்ளும் போட்டி போட்டு விட்டு தந்து வாழும் வாழ்க்கையது எப்போதுமே வெல்லும் ஒரு கண்ணால பார்த்து சிரிக்கிறான் ஒன்ன பார்த்து மாப்பிள்ள மயங்குறான் கட்டான பெண்ணொருத்தி காஞ்சிபுரம் பட்டு கட்டி கண்ணோரோ வைக்கப்பட்டு வார பெண்ண மொட்டான மனசுக்குள்ள முடிஞ்சு வச்ச ஆசைகளை முந்தான முடிச்சால தார பெண்ண ஒரு கண்ணால பார்த்து சிரிக்கிறான் ஒன்ன பார்த்த மாப்பிள்ள மாய்கிறான் ஓசை இல்லாம மனசுக்குள்ள குதிக்கிறான் ஒன்ன சேர்ந்தே மாப்பிள்ள பறக்கிறானே டைம் வேற ஆயிக்கிட்டு இருக்கு. ரெடியா சார்? ரெடி சார். ரெடி சார். பாஸ் எங்களெல்லாம் பார்த்தா கணக்கு தெரியலையா? டச்சப் பண்ணியா சார்? ஆல்ரெடி உங்களுக்கு அதிகமாக இருக்கு சார், இதுக்கு மேலே போட்டால் அசிங்கமாக இருக்கும் சார். டேரக்டர் வேற பார்த்தா கத்துவார் சார். ரவி கார்த்திகேயன் ஸ்க்ரீன் அழகா இல்லைன்னா என் ரசிகர்லாம் கத்துவோம், பரவாயில்லையா? எவ்வளோ நேரம் தான் மேக்கப் போடுவோம்? வர சொல்கிறேன் சார். கண்ணாடி காமி சார். பாருங்க சார், சும்மா அல்லுது. மேடம் ஐ அம் ரெடி. சைனிங் ஸ்டார் ரவி கார்த்திகேயன். சூப்பர் சார். பாகுபலி ஹீரோ கூட இவ்வளோ நேரம் மேக்கப் போட்டுருக்க மாட்டாங்க. இந்த காட்டு பண்ணிக்கு எதுக்குடா இவ்வளோ நேரம் மேக்கப்? சார் கேட்டுற போகுது. ஓகே. ரவி கார்த்திகேயன் போலாமா? போலாம் சார். ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல? சும்மா தெரிக்க விடுவேன் சார். சார் எச்சி தெரிக்குது சார். ஓகே சாரிமா. யோ போதியா வாயா. இந்த வந்துட்டேன் சார். சார் யோ, நானே அவன் என் படத்துக்கு தீய வச்சிருவான்னு பயந்துகிட்டு இருக்கேன், நீ வேற டீ கொண்டு வந்து நீட்டுற. எடுத்துட்டு போய் எந்த நேரத்தில் டீ எடுத்துட்டு வர நம்பர். சவுண்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஸ்டாப். ஏயா? சாரி சார், கேமரா பட்டன் வேலை செய்யல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். யோ, அதுக்கு இன்னும் ரெண்ட் இன்னும் கொடுக்கலையா? ஏதாவது ஒண்ணுக்கு ஒன்று ஆயிர போதியா பார்த்து. இந்த அவ்வளோதான் சார், என்ன தேவை? ரெடி பண்ணுறேன் சார். ரெடியா? ஓகே சார், போலாம் ரெடி ஆயிடுச்சு சார். ரெடியா? சவுண்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன்.
காட்டு பண்ணி உன்னை ஸ்டெப் முடிச்சு தானே கட்டி பிடிக்க சொன்னேன். நீ கட்டி பிடிக்கிறத பார்த்தா கொலை கேஸ்ல மாட்டி விட்டுற போல இருக்கு. என்னைய அடிச்சிட்டில, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் கூட நான் டேரக்டா ஐயோ சார் ரவிகாந்தன் சார் சும்மா சார். ஐயோ ஜி 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 என்னய்யா? ஜி உங்களை நான் அடிக்கல, இன்னையோட ஃபர்ஸ்ட் சீரியல் முடியுது. ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. டேய் என்னடா அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். சார் உங்களுக்கு போனு. ஹீரோயின் இன்னையோட பேமெண்ட் கேப்பா. இந்த மாதிரி ஏதாவது பரபரப்பா பண்ணிட்டு இருந்தாதான் அவ சம்பளம் கேட்க பயப்படுவா. ஃபோன் அடிக்குது, பேசுங்க சார். அப்புறமா பேசிக்கலாம் ஐயா. போன்ல நீ பேசு, ஆக்ஷனை நான் பார்த்தேன். காட்டு பண்ணி அப்பா ஏப்பா சார் டச் அப். லைட்டா போடா. பே தேங்க்யூ சார். சார் டேக் போலாமா? கேமராமேன் ரெடியாப்பா? ரெடி சார், ரெடி சார். நீ ரெடியாமா? ரோலிங் சார். ஆக்ஷன். வலிக்குதாமா? இல்ல சார், நல்லா பிடிங்க. அப்போ நல்லா கட்டி பிடிக்கவா? ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ, எடுத்துட்டான்டா. நான் டைரக்டர் மணிசங்கர் பேசுறேன். டேய் உப்மா பாடம் எடுக்கிற மூதேவி, உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது? அங்க என்ன புடிங்கிட்டு இருக்க? டேய் நான் டைரக்டர்ரா, கொஞ்சம் மரியாதையா பேசுடா. டேய் நாங்க டைரக்டர் கிட்ட எல்லாம் மரியாதையா தான் பேசுவோம். ஆனா நீ இன்னும் ஒரு படம் கூட உருப்படியா ரிலீஸ் பண்ணலையே. டேய் மேட்ரு படம் எடுக்கிற கூட மாசத்துக்கு 4 படம் ரிலீஸ் பண்றான்டா. ஆனா நீ எடுக்கிற படம் மட்டும் தியேட்டருக்கு வரவே மாட்டுதாடா. ஒரு டைரக்டர் சங்கத்துல சொல்லி உனக்கு ரெட் கார்டு கொடுக்க சொல்றேன். டேய் என்ன பத்தி மட்டும் பேசு, என் படத்தை பத்தி பேசுன. சரி ஓகே, எதுக்கு கால் பண்ண? மேட்டர் சொல்லு. சாய் மச்சான் பக்கத்துல தான் இருக்கான், இந்தா கொடுக்குறேன், பேசுடா. சொல்றா சாய். டேய் மணி, சொல்றா மாப்ள. நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சின்னதா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்டா, வந்துடுறா. இல்லடா, நாளைக்கு ஈவினிங் என்னோட படத்தோட எடிட்டிங் இருக்கு, அதனால நான் வரது கொஞ்சம் டவுட் தான்டா. டேய் நிறுத்து. உனக்கு சிக்கன் பர்கர் வேணுமா வேணாமா? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேக்குற? டேய் சாய் விட்றா, இவன் பர்கர் சேர்த்து நானே சாப்பிட்றேன். இப்போ ஃபீல் பண்ணுவோம். டேய் குண்டா, உனக்கு 10 பர்கர் கொடுத்தாலுமே உனக்கு பத்தாதுடா. சாய் நாளைக்கு ஒரு 7 மணிக்கு தானே பார்ட்டி. நான் என்ன பண்றேன், என் ஒர்க்கெல்லாம் என் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு நான் சீக்கிரமா சரி மச்சான், வந்துடுறா. டேய் நீ டேரக்டர்னு சொல்லு, அதை கூட நான் ஏற்றுக்கிறேன். ஆனா உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான்னு சொல்ற பத்தியா? அதை மட்டும் என்னால் ஜீரணிக்க முடியல மச்சான். டேய் குண்டா, வைடா போன தூ வைக்கிறேன்டா பரதேசி. என்னடா இப்படி பேசுறான்? வந்துருவான்டா, சும்மா சொல்லிட்டு இருக்கான். பாத்துக்கலாம் விடு. நீ ஒழுங்கா முதல்ல எக்ஸசைஸ் பண்ணு. ஏன் முடிய பார்த்துக்கிட்டு இருக்க? ஏய் பாரு, ஒரு கிஸ் குடுறீ. இங்க வந்துற போறாங்க. ஏய் வந்தாதான் என்ன? ஹாய் ரியா. ஹாய் ஜிவி. ஏய் என்னடா இவ்வளவு லேட்டா வரீங்க? நான் வர சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். நியூ கப்பல் வேற, நிறைய கடமைகள் இருக்குடா, புரிஞ்சுங்க. யாரு உனக்கு? Hey Sai, this is my boyfriend. ஹாய் சார். I'm Jagdish, CBI officer. உட்காருங்க. Thank you. டேய் உட்காருங்கடா. உட்காரு. சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு முக்கியமான கேஸ்ல பிஸியா இருந்தேன், அதனால தான் உங்க மேரேஜ் கூட என்னால வர ஓகே முடியல. பரவாயில்ல சார். டேய் என்னடா அமைதியா உட்காந்துருக்கீங்க, ஏதாவது பேசுங்கடா. நீங்களே சொல்லுங்க. நீ சொல்லி ஜீவி, அப்பதான் கரெக்டா இருக்கும். என்ன? உங்களுக்காக ஜெகதீஷ் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பிளான் பண்ணிருக்காரு. எங்களுக்காகவா? ஓ என்ன சர்ப்ரைஸ்? கொடைக்கானல் ஹில்ஸ் பக்கத்துல உங்களுக்கு ஸ்பெஷலா ஹனிமூனுக்கு பேலஸ் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். பேலஸா? தேங்க்யூ ஸோ மச் ஜி. அண்ணே எனக்கு சீக்கிரமா தாங்கண்ணே. இதோட பெருசா இல்லையா? சரி கொடுங்க. சார் இவங்க கூட நாங்களும் போலாமா? யா ஷுவர், தாராளமாக போகலாமே. உங்களுக்கு சேர்த்து தாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னால் தாங்க வர முடியாது, ஏன்னா கேஸ் முடிகிற வரைக்கும் மூச்சுற கூட எனக்கு டைம் இல்லைங்க. சார் உங்களுக்கு பெரிய மனசு சார். உங்களை விட வாங்க. சாய் ரியா, உங்களை நம்பித்தான் ஜீவிதா உங்க கூட அனுப்பி வைக்கிறேன், பத்திரமா பார்த்துக்குங்க. கவலைப்படாதீங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். இந்தடா பார்த்து பார்த்து போதும். அட பாவிகளா, வெர்ஜின் பசங்க முன்னாடி எப்படி வெறுப்பேத்துறாங்க.
இவ்வளவு கூட்டமா? இந்த பஞ்சு மிட்டாய் தலைவனுக்கு இவ்வளவு கூட்டம் வராதே. ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டானோ? விக்கி, என்னடா மாமா எவ்வளோ நாள் ஆளே காணோம்? ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் மச்சி, அதான் போயிருந்தேன். மறுபடியும் ஒரு வாரத்துக்கு வரமாட்டேன். ஏன்டா? கொடைக்கானல் டூர் போறேன்டா. அதான் மாஸ்டர்கிட்ட கடைசி ஒரு வாட்டி தலையக்காலம் சொல்லான்னு வந்திருக்கேன். ஆமா, நீ எங்க போற? ஜூஸ் வாங்கடா. மாஸ்டருக்கா? பழைய ஏஞ்சி குடிக்கிற நாய்க்கு எதுக்குடா பழ ஜூஸு? அந்த சொம்புக்கு இல்லை மச்சி, அந்த நாய் டீயே காசு கொடுத்து வாங்கி குடிக்காது. இது அந்த லூஸுக்கு இல்லை, புதுசாக வந்ததுக்கு. ஆமா மச்சி, உள்ள போய் பாரு, தரிசனமே கிடைக்கும். எல்லாம் வஜ்ராசனம் பண்ணுங்க. நீங்க காலை ஒழுங்கா மடக்குங்க. நீங்க ஒழுங்கா பண்ணுங்க. ஏன்பா அங்க நிக்கிற? வா வா, வந்து உட்காருவா. காலை மிதிக்காதீங்க அங்கிள், பார்த்து போங்க. அங்கிளா? தெரியாம மிஸ்டேன் பாட்டி. இடுப்பு நேரா வைங்க. ஏன்பா சாப்பாடு போடுற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? பத்ராசனம் பொசிஷன்ல உட்காரு. நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. நீங்க திரும்பி உட்காருங்க. என்னங்க என்னங்க இது ஏடம்பா? பாத்ரூம் போயிட்டு வந்தேன்பா. கழுவிட்டியா? முகரைய பாரு, மூடிக்கிட்டு உட்காரு, இல்ல மூச்சுன்றோம். பாப்பா உட்கார். தம்பி ரொம்ப கோபப்படுறாப்ல. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி பீஸ் சூப்பரா தான் இருக்கு. டேய், பஞ்சாசம் போட்டு உட்காரா. உட்காரா, காலை மணிக்கு உட்காரா. மேடம் சொல்றாங்கல்ல, உட்காரா, கோபப்படுத்தாரா. ஒழுங்கா செய். சொல்லிட்டேன் மேடம். குருஜி வராரு, எல்லாரும் அமைதியா இருங்க. நமஸ்தே. தீர்க்க ஆயுஷ்மா நவபவ. எல்லாரும் அந்த பத்மாசனத்துல உட்காருங்க. கண்ணை மூடுங்க. யார் இது? ஒத்துக்கங்க. உண்மையை மறைச்சிங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஏண்டா பெரிய மனுஷன் பாட்டுக்கு அங்க கத்திட்டு இருக்காரு, நீதான் போட ஒத்துக்க மாட்ட? ஒத்துக்கடா, ஒத்துக்க சொல்றேன். வன்முறை கூடாது, வன்முறை அறவே கூடாது. இங்கு புதிதாக வந்திருக்கும் மகாதேவ யோக மையத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்கும் ஒருவரை பற்றி நான் கூறுவதில் மிகவும் ஆனந்தமடைகிறேன். நம் யோகக்கலையின் முக்கிய விதியே உங்கள் ஐம்புலங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான். இது சாத்தியமா? சாத்தியமா? சாத்தியமே. 3 கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், எண்ணிலடங்கா கற்பழிப்பு, இது போன்ற குற்றங்களை செய்து பல ஆண்டு சிறைவாசம் சென்று நம் யோக மையத்தில் சேர்ந்து தீவிரமாக பயிற்சி செய்து அவர் எண்ணிலடங்கா கடல் அமைதியை பெற்றுள்ளார். அது வேறு யாரும் அல்ல, நமது சங்கிலி சண்முகம்தான். இவரை பின்பற்றி எல்லாரும் பயனடையுங்கள். அமருங்கள் சங்கிலி, அமருங்கள். அண்ணே, நீங்க உட்காருங்கண்ணே. மேடம் இப்ப எல்லாருக்கும் பயிற்சி அளிப்பாங்க. அதை ஒழுங்கா பின்பற்றி எல்லாரும் பயனடைங்க.
போமா. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சும்மா இருங்க, உங்களுக்கு இல்லை மேடத்துக்கு. தேங்க்யூ. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாரும் கையை மேல தூக்குங்க. இப்போ நான் பண்ண போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எல்லாரும் குனிஞ்சு அவங்கவுங்க பாதத்தை தொடணும். அப்படியே மெதுவா குனிஞ்சு ஃபீட்டை நல்லா டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்களா? சாச்சி, குருஜி, அந்த மானிடர் மிகவும் சிரமப்படுகிறார், கொஞ்சம் போய் உதவுங்கள். குனிங்க குனிங்க, நல்லா குனிங்க. முடியல மேடம். முயற்சி பண்ணுங்க, உங்களால முடியும். உண்மையிலே முடியலம்மா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, உங்களால முடியும். ஐயோ, எழுந்துடுறா. ஏய், காலு. நீ எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க. வாமா, எந்திரிமா. அண்ணே, தம்பி இங்க வா. டேய் அக்கா, இனிமே இவ்வளோ பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு யோகா கிளாஸ்க்கு வந்த அவ்வளோதான் உன்னை. இந்த இடத்துல உன்னை இனிமே பார்த்த கருணை இல்லாம கருணை கொலை பண்ணிடுவேன். போயிடு. வன்முறை வேண்டாம் தோழி, வன்முறை அறவே கூடாது. போயா. Hey Ria. Hey, wow. You're beautiful. So cute செல்லம். Thank you. இங்க கை கொடு. Hey. Hey. என்னடி கழுத்துல தாலி காணோம்? இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். அடி பாவீங்களா, லேட்டஸ்ட் ஃபேஷன் சொல்லிட்டு இந்திய கலாச்சாரத்தை ஸ்பாயில் பண்ணிட்டீங்களேடி. சரி வா. இத ரெண்டு பேருமே வந்தாங்களே. அங்க போய் செமையா என்ஜாய் பண்ணனும். என்னடா? உன் கம்பெனில 3 நாள் தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள சேஃபா போயிட்டு வந்துடணும், புரிஞ்சுதா? கண்டிப்பா டாடி. எதுக்கு சொல்றேன்னா, என் ஹனிமூனுக்கு என் கம்பெனில 2 நாள் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. சரி போயிட்டு வந்துடலான்னு வந்தேன். ஒன்றும் இல்லை, 2 மாசம் தான் ஆச்சு. கம்பெனி போறேன், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்புறம் வேற வேலை தர்றதுக்குள்ள போதும் ஆயிப்போச்சு. போதும் நிறுத்துங்க. டேய், பேக்ல பலகாரம்லாம் நிறைய வச்சிருக்கேன். பலகாரமா? கார்ல போறப்போ பசிச்சுதுன்னா நல்லா சாப்பிட்டு போ. சரிம்மா. ஆண்டி, பலகாரத்துக்கு ஆதரவு கொடுக்க தான் நான் இருக்கேன்ல, அத பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பெரிய கவலையே. டேய் மணி, கார் வருமா வராதடா? என்கிட்ட சொல்லிருந்தா ஜெகதீஷ் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிருப்பல. ஓய், கார் ஆன் தி வேல வந்துட்டு இருக்குது. டேய், ஆன் தி வேல நிறைய கார் போயிட்டு இருக்குடா. நீ சொன்ன கார் இன்னும் வரலையே. வருமா இல்ல நானே டிராவல்ஸ்ல சொல்லி புக் பண்ணவா? பாத்தியா, ஆர் சவுண்ட் கேட்டுச்சு, கார் வந்துருச்சு. டேய், அது எருமை கத்துறதுடா. நீ கத்துன போடா. வா. தோ வண்டி வந்துருச்சு. ஹாய். டேய், யார் அவன் பூனை பிடிக்கிற மாதிரி இருக்கான்? ஹாய். ஹலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஸ்டார் ரவி கார்த்திகேயன். நான் பண்ணிட்டு இருக்கிற படத்துக்கு இவர்தான் ஹீரோ. ஹாய் சார். அப்புறம் நம்ம ஹனிமூன் போறோம்ல. என்னது? அவன் ஹனிமூன் போறான்ல, நம்ம கூட போறோம்ல, அதுக்கு இவர்தான் கார் கொடுக்குறாரு. ஜி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா ஷூர், கம். நானு அடிச்சு கூடாது, வரிசையில வாங்க. ஓகே ஓகே. வா, இப்ப எல்லாரும் எடுத்துக்கலாம். ரெடியா? ஓகேவா? தலைவா, உங்களுக்கு ரசீது மட்டும் ஓபன் பண்ணியே ஆகணும். டேய், அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்புற வழியை பார்க்கணும், புரியுதா? ஜி, அப்புறம் நெக்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் பண்ண போறோம். அது வரைக்கும் தாடி மட்டும் வளர்த்துக்கங்க. நான் ரன்னிங்ல டயலாக் எழுதி முடிச்சிடறேன். ஓகே? என் கூட டச்லயே இருங்க. காருக்கு பெட்ரோல் அதெல்லாம் நான் வரும்போதே ஃபுல்லா போட்டேன் ஜி. உங்க நல்ல மனசுக்கு நம்மளோட படம் ஓஹோன்னு ஓடி ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். ஓகே, கவலையே படாதீங்க. ஓகே.
அப்புறம் வீட்டுக்கு எப்படி போவீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஜி. நான் வேணா ஆட்டோ சொல்லவா? அவனுக்கு நேரம் தெரியல. நான் பாத்துக்கிறேன். உங்களோட நல்ல மனசுக்கு மறுபடியும் சொல்றேன், நம்ம படம் 100 days. போலாம். உண்டா, என்னடா ரோடு சரியா தெரியல, பனிமூட்டமா இருக்குது. டேய் கொன்றுவேன். டே சாய், நெட்டு வேலை செய்ய மாட்டேங்குதுடா. டேய் ஆமாண்டா, என்னோட மொபைலே டவர் கட் ஆயிடுச்சு. என்னது டவர் கட் ஆயிடுச்சா? ஐயோ, நான் வேற ஜெகதீஷ்க்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், தூங்கிட்டேன். டேய் நீ தான் டயர்ட் ஆயிட்டேல, குர்ரா நான் ஓட்டுறேன். அதெல்லாம் முடியாது. என் ஹீரோ என்ன மட்டும் தான் ஓட்ட சொல்லியிருக்கான், யாருக்கும் குடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். டேய் அவன் என்ன நம்ம கூட வாடா இருக்கான், குர்ரா நான் ஓட்டுறேன். குர்ரா டேய். அதெல்லாம் முடியாதுடா. டேய் மச்சான், அவன் தான் ஆசைப்படுறானே, கொடுத்து தொலையண்டா. ஏய் சரி வா. டேய் ஒழுங்கா ஓட்டுறா, உன்னை நம்பி கொடுக்க சொல்லியிருக்கேன். டேய் ஒழுங்கா உட்காருடா, லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்தா போதும், வேகமாக போகாத. டேய் ಈ ಚಿಪ್ಸ್ ಬ್ಯಾಗ್ல உட்கார்ந்திருக்கடா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ டே குண்டு பையலே, சொன்ன கேட்டியாடா? இப்போ நான் என் ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்ல போறேன்னு தெரியல. டேய் சோத்து முட்டை, உனக்கு தான் ஓட்ட வராதுல, உனக்கு எதுக்குடா இந்த வேலை? ஏ முட்டக்கண்ணி, நான் ஒழுங்கா தான் ஓட்டுனேன், திடீர்னு என்னன்னு தெரியல, அதுவே கையை மீறி போயிருச்சு. எப்படி உன் உடம்பு மாதிரியா? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல, சிக்னல் வேற இல்ல, யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுன்னு தெரியல. ஐயோ ஷிட், என்ன பண்றது? ஒண்ணா எரும மாடு தின்னுகிட்டே இருக்கறான் பாரு. உனக்கு என்ன கோல ஓர திட்டாத. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு எங்களை கேட்டினா? இந்த வழியா போய் பார்க்கலாம் வா. வாடா போய் பார்க்கலாம் வாங்க. ஏ மணி, பயமா இருக்குடா. பயப்படாத. இந்த இடத்துல எவங்கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறது? ஏப்பா நீ சிப்ஸ்லாம் கிடைக்குமா? டேய் விக்கி, இங்க பாரு, ஜீப் ஒண்ணு நிக்குது. ஏ ஆமாண்டா, வாடா போய் ஹெல்ப் கேக்கலாம். எங்க யாருமே காணோம். உள்ள பாரு. என்னடா யாரையும் காணோம்? ஆமாண்டா யாருமே காணோம். டேய் இங்க பாருடா, காலேஜ் தெரியுது, இந்த வழி தானே போயிருப்பாங்க. ஆமாடா, ஃபாலோ மீ. சார் யாராவது இருக்கீங்களா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏஞ்சிவி மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சிருக்க. புரியுது, உனக்கு ஜெகதீஷ் ஞாபகம் வந்துருச்சுல? ஆமாண்டா, அவனும் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ரொம்ப மிஸ் பண்றேன். சே, இந்த லவர்ஸே அப்படித்தான், சேர்ந்துருக்கும் போது அருமை தெரியாது, பிரிஞ்சாதான் ஃபீல் பண்ணுவீங்க. வாவ், வாட் a லொகேஷன். டேய் விக்கி, ஜீவி, என்னடா இங்க சீக்கிரமா வாங்க. என்னடா அத்தியா, இந்த காட்டுக்குள்ள இப்படி வா, கதவு தட்டி உள்ள யாராவது இருந்தா ஹெல்ப் கேட்போம். ஜீவி, நீ போய் சாயிரியா கூட்டு வந்துரு, நாங்க உள்ள போய் பேசிக்கிட்டு இருக்கோம். பாத்து போங்கடா. நீ பாத்து போ, நம்ம பாத்து போ. டேய் நீ முன்னாடி போகாத, காட்டு எருமை நினைச்சு வெளிய துரத்திட போறாங்க. நீ மூடு. வா, எப்படி இங்க வந்து கட்டாங்க அந்த வீட? சீக்கிரம் வாடா, உருண்டுகிட்டு வரான் பாரு. சார் 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 சார், மகாலிங்கம் சார், கொஞ்சம் கேட்ட வந்து ஓபன் பண்ணுங்க சார். ஆமா மகாலிங்கம் சார், கொஞ்சம் கேட் ஓபன் பண்ணுங்க சார். டேய் கேட் ஓபன்ல தான்டா இருக்கு, உள்தா பால் போடவே இல்லடா. வாட்ச்மேன் டீ சாப்பிட போயிருப்பார் போல இருக்கு.
இந்த வீடு மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னு வையேன், படம் எடுத்து படத்தை 100 நாள் ஓட வச்சிருவேன். டேய் உன் படம் போஸ்டே அவனை பார்க்க மாட்டான், காமெடி பண்ணா மூடிட்டு வா. டேய் நடிக்க வாய்ப்பு கேப்பல்ல, ஆமா இருக்கடி உனக்கு. அப்படியே ஸ்டார் ஆயிரும் பாரு. ஏ சாய் வாங்கடா. ஏ சாய் விக்கியும் மணியும் போயிருக்காங்க, அங்க ஒரு பங்களா இருக்கு, வாங்க. என்ன சத்தத்தையே காணோம், இதுங்க வேற இந்த நேரத்துல. ஏ சாய் வாங்க. ஏ சாய் வெளிய வாங்க. எரும மாடுங்களா? இருடி வரோம். காட்டெருமை மேல வருமா? சீக்கிரம் வாங்க. இவ ஒருத்தி. வேகமா வாங்க. கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க வரவங்க எல்லாம் இந்த ஒரே காரணம் தான் சொல்றாங்க. பக்கத்துல மெக்கானிக் ஷாப் ஏதாவது இருக்கா? அது இங்க 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகணும். போயிட்டு வரதுக்குள்ள இருட்டிடுமே. அப்ப நாங்க இப்ப என்ன பண்றது? எங்க அண்ணன் கார் ரிப்பேர் பண்ற வேலை தான் பாக்குறாரு. ஆனா அவர் இப்போ வெளியூர் போயிருக்காரு. உங்க அண்ணன் எப்போ வருவாரு? எப்ப வேணாலும் வரலாம். உங்க கார் ரெடி ஆகுற வரைக்கும் நீங்க வேணா இங்க தங்கிட்டு போலாமே. எங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இங்கே தங்கிக்கலாமா? தாராளமா தங்கலாமே. ஓகே. ஏண்டா மீன ரசிகனே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ ஒர்க் அவுட் ஆகுதுல. ஏய் இங்க பாருடி. எங்க போனானுங்க இவனுங்க? இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? மணி எங்கடா இருக்கீங்க? இந்த பக்கத்தா போனானுங்க. சரி உள்ள போய் பாப்போம். எங்கயாவது இங்க சுத்திட்டு இருப்பானுங்க. இந்த குட் நியூஸ் சாய் கிட்ட உடனே சொல்லணும். ஓகே. டேய் மாப்ள, என்னடா இங்கே செட்டில் ஆயிட்டீங்களா? ஆமாடா, போற போக்குல இங்கே செட்டில் ஆயிடும் போல இருக்கு. உனக்கு சொன்னா புரியாது, வா காட்றேன். வாங்க. வீடு செமையா இருக்குடா. வாடா. மேடம் மேடம் மேடம், நான் சொன்னேன்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். ஹலோ. பொக்குன்னு போயிடுவாங்களா இல்லையா? இது இங்க மெக்கானிக் ஷாப் எதுவும் இல்லையா? 20 கிலோமீட்டர் போகணுமா. இங்க இருந்து தங்கிட்டு காரை ரெடி பண்ணிட்டு காலையில போலான்னு சொல்றாங்க. சூப்பர். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஓகே வச்சலாம். நீ எங்க கூப்பிட்டாலும் நான் கண்ணை மூடிட்டு வருவேன் டார்லிங். பப்ளிக் பிளேஸ். மேடம் இப்போ நான் எங்க தங்குறது? நீங்க எங்க வேணாலும் தங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணலாமா? நீ உள்ள போமா. டேய் எல்லாரும் போயிட்டா லக்கேஜ் யாரா எடுக்கிறது? டேய் சாய் போ 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 போ. நீ தான்டா போய் எடுக்கணும். என்னால முடியாது, நீ வா துணைக்கு. டேய் நீ தனியா போனா கொண்டு வந்த பலகாரத்தை எல்லாத்தையும் நீயே சாப்பிடலாம். பலகாரமா? சத்தியமா? சினிமா மேல சத்தியமா? அப்ப நான் போறேன். ஓகே போ, திரும்பி பார்க்காம போ. ரூம் எல்லாம் நல்லா இருக்கு, பயங்கர தூசா இருக்குல்ல? டேய் என்னடா அந்த வீட்ல இருக்கிறவங்க பல வருஷமா ஆயுத பூஜையை கொண்டாடுனதுல போல் இருக்கு. கரெக்ட் மாப்ள. இரு அந்த மேடம்கிட்ட போய் நான் கேட்டு வந்துடுறேன். இவன் வேற. ச்சே, என்ன இவ்வளவு தூசியா இருக்கு? உட்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பேபி, இந்த இடம் பிடிச்சிருக்கா? இதுங்க வேற ஃபீலிங்ஸ் கலப்புதுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாமா? ஐயோ என்ன எல்லா லக்கேஜ் என்ன தூக்க விட்டாங்களே. மேடம் மேடம் கூப்பிட்டீங்களா? ஆமா மேடம். அங்கே அவ்வளவு தூசியா இருக்கு, ஏன் அப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு 10 நாளா உடம்பு சரியில்லை, அதான் சரியா க்ளீன் பண்ண முடியல. அப்படியா? உடம்பு சரியில்லையா? ஆமா சூடா இருக்கு. உங்க கை தாங்க சூடா இருக்கு. எங்க என் கை ஜில்லு இருக்கு, நான் வைக்கிட்டா? உடப்பக்கட்டை. என்னது? அங்க இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையா? கொடுங்க நான். ஐயோ இருக்கட்டுங்க, பரவாயில்ல. ஏங்க நல்லா பண்ணுவாங்க. டேய்
என்னங்க ஆச்சு? பனிக்கரடிக்கு பசி மயக்கங்க. ஷூ நான் மறந்தே போயிட்டேங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்றேன். நீங்க எப்படிங்க தனியா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? நீங்க சாப்பிட மட்டும் வந்தா போதும். சாப்பிட மட்டுமா? உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. கண்ணு மட்டும் தானே? கண்ணும் அதுக்குள்ள போயிட்டாலே. ஹேய், செமையா இருக்குல்ல? டேய், அவசரப்படாதீங்கடா. ஏங்க, இதெல்லாம் நீங்க தனியா எப்படிங்க சமைச்சீங்க? விருந்தாளி யாரு வந்தாலும் 1க்கு 10 சமைக்கிறது என்னோட பழக்கம். ஏண்டா? ஏங்க, எங்க ஊர்ல சமைக்கிற பொண்ணுங்களெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா உங்களை கட்டிக்கு போறவரு ரொம்ப கொடுத்து வச்சுருங்க. பிரியா, நீ ஃப்ரீயா இருக்கப்போ இவங்கிட்ட சமைக்க கத்துக்கோ. நான் உன்னை கத்துக்க சொன்னேன். ஆனா நீ அதுக்கு இன்னும் சரிப்பட்டு வரல. எங்க வீட்டுல எதை கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும். ஆனா இங்க எதை சாப்பிடணும் ஒரே குழப்பமா இருக்குங்க. குழப்பமா இருந்தா அப்படியே வச்சிடறா. இன்னைக்கு வேற சனிக்கிழமை, விரதம் இருந்தா உடம்புனாச்சு குறையும். அந்த உப்புமா இருந்தா அவனுக்கு போடுங்க. உப்புமானா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லடா? ஏன்? ஏன்னா உப்புமா போடா. எல்லாரும் இப்பயே நல்லா சாப்பிட்டுக்கோங்க. நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. என்ன சொல்றீங்க? எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என்னது? சான்ஸே கிடையாது. இவங்களுக்கு வேற கொடைக்கானல்ல ஹனிமூன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நாளைக்கு காலைல கார் ரெடி பண்ணிட்டு காலைல போயே ஆகணும். என்னை இந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க. நான் இந்த வீட்டில் தனியாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இங்கே ஒருத்தன் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். அவன் மொட்டை அடிச்சிருப்பான். இந்த வீட்டையும் சுற்றி சுற்றி வருவான். நீங்கள் என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவன் என்ன சும்மா விட மாட்டாங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க மேலே கையெல்லாம் வைக்க விட மாட்டேங்க. நான் இருக்கீங்க உங்க கூட. நீ இருந்துட்டு வா, இல்லை வராமல் கூட போ. நாங்கள் இப்போ கிளம்புறோம். இங்கே நெட்வொர்க்கே வேலை செய்யல, கம்யூனிகேஷனே இல்லை. இந்நேரத்துக்கு என் வீட்டில் தேடிட்டு இருப்பாங்க. சாரி சிஸ்டர். பிரியா, கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? அவங்களே பாவம் ஒரு பொறுக்கி பையனால ப்ராப்ளம்ங்கிறாங்க. நீ ஒரு பொண்ணு தானே, புரிஞ்சுக்க மாட்டியா? அவங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒரு 2 நாள் தானே இருந்துட்டு போனா என்னப்ப? அழாதீங்க, நானும் இருக்கேன். என்னங்க இதுக்கெல்லாம் போய் அழுகுறீங்க? அழாதீங்க, எனக்கு அழுகையா வருதுங்க. எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏங்க, அதான் தங்குறோம் சொல்லிட்டோம்ல, கொஞ்சம் சந்தோஷமா தான் சிரிங்களேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இது அவங்க வீடுடா, அவங்களுக்கு தெரியாத சாப்பிடணும்னு சொல்லி. நீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் கொஞ்சம் சிரிங்க. ஆமா சிரிங்க. நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. ஸ்மைல் ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். கலருல நீதான் பாரினர் பொண்ணு. நீ நடந்த ஜோலிக்கு தேரு பேச்சு கரும்பு சாரு. அசத்துற அழகிய நீ கொஞ்சம் திரும்பி பாரு. அழகு தேவல கொஞ்சம் சிரிச்சுக்கோ. நீ சிரிச்சாத்தான் நிலவு கூட ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. அழகு தேவல கொஞ்சம் சிரிச்சுக்கோ. நீ சிரிச்சாத்தான் நிலவு கூட ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. அவசு கண்ணு நீ சிரிச்சா ஹீரோயின்னு. கலருல நீதான் பாரினர் பொண்ணு.
தாங்குறேனே அடிவாடி ஆசக்காரி ஒன்ன நான் தாங்குவேனே அடி பெண்ணே நீ செஞ்சு வச்ச சிலையே முறைச்சே என்ன கொள்ளாதே ஓ கண்ணே என்ன சிக்க வச்ச வலையே நடிச்சே வச்சு செய்யாத அடி கள்ளி செடி கண்ணால என்ன குட்டி போறாளே கட்டு மரம் போல என்ன மிதக்க வச்சு போறாளே நீ குட்டி கையால சதுக்கெடுத்து போறாளே யாரு என்ன பார்க்காம சொல்லி அடிச்சு போறாளே லைட்டு அவசு கண்ணு நீ சிரிச்சா ஹீரோயின் ஏ தன்னா நானா தன நானா அடிவாடி ட்ரெண்டிலேடி நட்சத்திரம் போல இவ ஜொலிக்கிறாளே அடிவாடி டைமண்ட் பாடி போல பிரைட்டாக மினுக்கிறாளே அடி பெண்ணே நீ குழந்தை போல சிரிக்கிறத பார்த்து செத்து போனேனே அடி கண்ணே நீ பட்டாம்பூச்சி தான் அடி உன்னை நினைச்சேன் நான் பறக்கிறேன் நீ பார்க்கோவா சீக்கிரி போ கண்ண ரெண்டும் திக்கிரி அழக பார்த்து நான் அந்த பொம்மை போல ஆயிட்டடி நீ பேசுனாலே வெயிட்டடி அதுல விழுதோம் நாங்கடி உன்ன போல யாரும் இல்ல கூகுள கேட்டு பாரடி லைட்டு அவசு கண்ணு நீ சிரிச்சா ஹீரோயின் ஏ தன்னா நானா பால்கோவா சிக்கிடுச்சு. பாவி குமாரு எல்லாம் பண்ணாலும் வந்தது. நம்ம எங்கடா இருக்கோம்? மாயா வீட்டில் இருக்கோம். என்னடா அது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம்? ஐயோ எங்க இருக்கீங்களா? ஆமா ஆமா. ஐயோ யாரை காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? அந்த பக்கமா மூச்சு முட்டுதே, தண்ணி தாங்க அடிக்குதுடா. யாராவது இருக்கீங்களா? என்னடா பண்றீங்க? என்னன்னே தெரியல ஜீவி, காலையில இருந்து 2 பேத்துக்கு நிக்காம மேலே இங்கேயும் போய்கிட்டே இருக்கு. நைட் சாப்பிட்ட ஃபுட்டு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஃபுட் பாய்சன் ஆயிட்டு இருக்குமோ? நீங்க தானே இருக்கணும்னு அடம் பிடிச்சிங்க. அனுபவிங்க, அப்பதான் திருந்துவீங்க. பெண்கள் மீது கை வைத்தால் இந்த மூஞ்சிக்கு இந்த டயலாக் செட் ஆகவே இல்லை. இவனுக்காக திங்கிங் பண்ண அந்த திங்கிங்கை தீய வச்சு கருக்கணும்டா. சை என்னடா அது? உங்களுடன் வசிப்பவள் பெண் அல்ல, அவள் ஒரு தீய ஆத்மா. உடனே இங்கிருந்து கிளம்பி விடுங்கள், இல்லை என்றால் உங்கள் உயிருக்கு ஆபத்து. ஆகா, செம்ம டயலாக். அடுத்த படத்தில் யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஆமா, இது எங்க இருந்து வந்துச்சு? என்ன
டேய் புரிஞ்சு போச்சுடா மொட்டை மண்டையா ஒண்ணு. டேய் டேய் என்ன பாடி இங்கேயே இருக்கு? விடுங்க, அவனை சும்மா விடக்கூடாது. இங்க பேய் இருக்குதுன்னு நீங்க தங்க கூடாதுன்னு எங்களை பயன்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டு உங்களை ஏதோ பண்றதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. வேணாங்க, அவன் ஆயுதம்லாம் வச்சிருப்பான். உங்களை ஏதாச்சும் பண்ணிட போறான். உங்களுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்க முடியாது. உண்மையாலுமேவா? நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால என் கோவத்தை குறைச்சிக்கிறேங்க. டேய் மொட்டை வந்துட்டான்டா. அவன்கிட்ட இருந்து இவங்களை நான் தான்டா காப்பாத்தினேன். அந்த மொட்டை நீ சும்மா விட்ட? டேய் மொட்டை, என் கையால தான் உனக்கு சாவு. ஆமாண்டா. வேணாங்க, சண்டை வேணாம், வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ? அடிய அடிய வேணாம். அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ? ஏய் மூஞ்சி ஏண்டி இப்படி 180 டிகிரி போகுது? என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? உள்ள வரலாமா? ஓ தாராளமா வரலாம். சாரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? உன் ஃப்ரெண்டு கிட்டே கேளு. இப்படி சும்மா இருக்கிறதுக்கு நம்ம பசங்களோட போய் படுத்துக்கலாம் போல் இருக்கு. ஆமா, என் கண் முன்னாடியே கண்டவளோட இடுப்பை பிடிச்சி இழிச்சிட்டு, ஆனா எனக்கு கோவம் வராதா? அதெல்லாம் தப்பா நினைக்கலாமா? அவளே வீட்டுல யாரும் இல்லைன்ற பயத்துல இருக்கிறா. அவளுக்கு ஆறுதலுக்காக அவன் ஏதாவது பண்ணிருப்பான். அப்படி சொல்லு ஜீவி, நல்லா உரைக்கட்டும். சாய், ரியா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். சொல்லு ஜீவி. இங்க ஃபுட்டும் யாருக்கும் ஒத்துக்கிறது இல்ல, நைட்டு தூக்கமும் சரியா வரமாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், பயந்துடக்கூடாது. நான் இன்னைக்கு காலையில் துணிக்காய வைக்கும்போது தங்கச்சி காலையில் வெளியே துணி காய வச்சிங்களே, எடுக்க மறந்துட்டீங்களா? ஆமாம், ஒன்றும் வேணாம், நானே எடுத்து மடித்து உங்கள் ரூமில் அடுக்கி வச்சிட்டேன். தேங்க்ஸ். இவ்வளோ குளிரா இருக்கு. டேய் சாய், மணி ஓவரா பண்றான்டா. அந்த பொண்ணுகிட்ட என்ன நெருங்கி விட மாட்டான். டேய், ஏன்னா அவ ஏன் ஆளு. சாய் நீயே சொல்றா, உன் ரியா மேல யாராவது கை வச்சா நீ சும்மா விட்டுருவியா? டேய், ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி உங்காள் எங்கள்னு சொல்லி சொல்றீங்களே, ஃபர்ஸ்ட் அவ பேர் என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? ஆமா, பேரை கேட்க மறந்துட்டோமப்பா. டேய் மச்சான், யாரா அவன்? என்னடா பண்றான்? எங்க கை காமிச்சிருக்கான்டா? அடா பாவி. டேய் மொட்டை பயலே மச்சான், இங்க தொட்டு அங்க தொட்டு கடைசில என் பொண்டாட்டிக்கிட்டே ரூட் விட்டு இருக்கான்டா. ஆமாடா கொய்யால. மச்சான் எடுறா அந்த உருட்டுக்கட்டைய. அமைதியா பேசாம வாங்கடா. இங்க போடுறா, நம்மளை போடுறதுக்கு மொட்டை பொருளோட வந்திருக்கான். அந்த மொட்டைய இருங்கடா, செத்துறக்கிற போறான். போலீஸ் கேஸ் ஆயிடும்டா. முதல்ல உன தூக்கிட்டு போய் வீட்டுல அடைச்சு வைப்போம். அப்ப இவனை தூக்குடா. சீக்கிரம்டா. தூக்கு 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 தூக்கு. டேய் வழுக்குதுடா. டேய் நல்லா புடுறா மொட்டையனே. தூக்கு. தூக்குங்கடா. என்ன கணக்கறா? என்னடா இந்த கணக்கறா? அஞ்சா சாப்பிடுவாங்க. தூக்க முடியல. மெதுவா. அம்மா
என்னாச்சு என்னாச்சு? மொட்டனை நாங்க புடிச்சிட்டோம். டேய் டேய் ஒரு நிமிஷம்டா, நான் போய் அவங்கள கூட்டு வந்துடுறேன். ஓ இங்க இருக்கீங்களா? ஏங்க இந்த கோழி அழுகி இருக்குங்க. ஆமா மன்னிச்சிடுங்க, ஏதோ ஞாபகத்துல சரியா கவனிக்கல. சரி சரி அதை விடுங்க, வெளியே வாங்க. மொட்டை தலைக்கு சிக்கிட்டான். இதை பாருங்க மொட்டைய. ஏங்க நீங்க இவனை பார்த்து பயப்படுறீங்க? இவன் சின்ன பையங்க. ரியாக்கு சிக்னல் கொடுக்கும்போது வசமா மாட்டிக்கிட்டான். ஏங்க ஏதாவது ரூம் இருந்தா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இவனை அடைக்கணுங்க. அங்க ஸ்டோர் ரூம் இருக்கு, அங்க வச்சு அடிச்சிருங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க வந்தானு சொல்லி போலீஸ்ல ஒப்படைச்சிடலாங்க. மணி தூக்குடா. ஓகேடா. சரி தள்ளுங்க. தூக்குடா. ஐயோப்பா. இங்க நடக்கிற விஷயத்த எல்லாருக்கும் எப்படி நான் புரிய வைப்பேன்னு தெரியலையே. பாத்ரா. ஐயப்பா கதவு தரடா. இது பார். போ. டேய் வாடா. டேய் இவ்வளவு அடிச்சு மொட்டைக்கு எனர்ஜியா பாத்தியா? ஆமாண்டா, அதனாலதான் வயசு பிள்ளைங்களை பார்த்தா அவன் சும்மா விட மாட்டேங்கிறான்டா. போலீஸ்ட மாட்டி விட்ட உடனே மறக்காம மொட்டைக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிடணும்டா. அந்த பிளானிங் முதல்ல பண்ணுடா. வாடா. இருடா மொட்டை ஒண்ணே. இருக்கீங்களா? சரி வெளியே அவ்வளோ இருக்கா? வந்து மாட்டிட்டோம்டா. யாராச்சும் இருக்கீங்களா? பயத்தை பிடிக்கிற மாதிரி இருக்க. போச்சா? சரி சரி போச்சுடா. இருக்கீங்களாடா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ இந்த பேய்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாவணுமே. என்னம்மா இன்னும் தூங்கலையா? தூங்க போறேன். சமத்து. குட் நைட். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் புக் படிச்சிட்டு இருக்கேன்ல. முதல்ல என்ன படிடா. முடிச்சிட்டு வந்துறேன்டி. நான் வந்திருக்கிறேன், புக் படிக்கிறியா? உன்னை என்னடி என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஒரு புக் கூட படிக்க விட மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்ண? இருடி வரேன். உன்னை போடுறி. தலை நிக்கல போடுறி. நீ ஃபர்ஸ்ட் போடுறி. போடுறி 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 போடுறி. ஏய் எதுக்கடி அழுகுற? நீ தானே வந்து டிஸ்டர்ப் பண்ண. நான் புக் தானே படிச்சிட்டு இருந்தேன். ஏய் அழுகாதடி அழாதடி. நான் இருக்கேன். வா வா வாடி. சரி விடு. தம்பி யார் நீங்க? பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்க எப்படி நான் வந்தேன்? அதை சொன்னா உனக்கு புரியாது. இந்த பங்களாவுக்குள்ள எதுக்கு வந்த? உடனே போயிடு. என்ன பாக்குற?
இங்க வர எல்லா உயிர்களுக்கும் ஆபத்து இருக்கு. மரகதவள்ளி உங்களை சும்மா விட மாட்டா. யார் இந்த மரகதவள்ளி? மரகதவள்ளி இல்ல, மேகி. வாங்க வாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேன், வாங்க. பாத்தீங்களா எல்லாரும் என்னை பத்தி எப்படி தப்பு தப்பா பேசுறாங்க. நீங்க தானே சொன்னீங்க என்னை விட்டு போக மாட்டேன்னு. என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? போக கூடாது. வாங்க போலாம். இனிமே பாத்ரூம் போகணும்னா தனியா போகாதீங்க, என்ன கூட்டிட்டு போங்க. வா, சுமத்துல நல்ல பிள்ளைல. என்னடா என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இல்லன்ற முதல்ல ஜிப்ப போடுறா. எனக்கே துரோகம் பண்ணிட்டேல. எனக்கு எல்லாம் தெரியும். ஏங்க எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணுங்க. நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? யாருங்க அவன்? உங்க கூட தான் இருக்காரு. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? அவன் டுபா கொடுங்க. அவன் நம்பி போனேன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வித்துருவாங்க. ஃப்ராடுங்க அவன். அவரை பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவரே என்னை விட்டு போனாலும் நான் அவரை விட மாட்டேங்க. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? நான் உங்களை எப்படி லவ் பண்ணேன் தெரியுமா? நீங்க எல்லாம் நான் செத்துருவேங்க. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டா. அல்லவன் ஸ்டைல லிப் டு லிப் கிஸ் அடிச்சு கரெக்ட் பண்ண வேண்டியதான். செம்மையா வர இருக்காளே. அவ்வளோதானா? போட்டா போயிடுவேன். கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அங்க இருக்கு பாருங்க. இங்கயா? ஓ. எனக்கு தண்ணி இப்படி நாருது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நாரலையா? நல்லாதாங்க இருக்கு. சரி போறேங்க. ஏங்க நேத்து நீங்க டான்ஸ் ஆடினீங்கல்ல, அப்ப உங்க ஹிப்பு சும்மா பழுங்கி தலை மாதிரி இருந்துச்சுங்க. சாய், சாய். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் இவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், உனக்கு காது கேட்கலையா? எப்ப கூப்பிட்ட? என்ன எப்ப கூப்பிட்டனா? உன்னை அப்படி போட்டனா? ரியா அடிக்காதரியா, இன்னைக்கு வியாழக்கிழமை, சாயோட டே. சாய் அடிக்கூடாது. இன்னும் 50 பேஜஸ் தான் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துறேன். நீ போ. நீ புக்கு படி, என்ன வேணாலும் பண்ணு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. டேய் இங்க வாங்க. டேய் மாப்ள வாடா, நீ சீக்கிரம் வா. என்னடா? டேய் நாளைக்கு நம்ம கிளம்பிடுவோம். ஞாபகத்துக்கு ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாமா? எடுக்கலாம் மச்சான். மணி, நான் இன்னும் குளிக்கல, கிளம்பும் போது எடுத்துக்கலாமே. நீ எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்ப. நாம கிளம்புற அர்ஜென்ட்லாம் மறந்துடுவோம். டேய் நீ போய் ஜிவி கூட்டிட்டு வா. அப்படியே டேப் எடுத்துட்டு வா. டேய் சீக்கிரம் போடா. ஐயோ என்ன பண்ண கதுக்கு. டேய் நீ போய் அவங்கள கூட்டு வா. சரி மச்சான்.
பேயின்னு தெரியாம எவ்வளோ ஆர்வமா கூப்பிட போறான் பாரு. ஏங்க போட்டோ எடுக்கிறோம், நீங்களும் வாங்க. இல்ல வேண்டாங்க, சமைக்கணும், நிறைய வேலை இருக்கு. அட அது அப்புறம் சமைச்சுக்கலாங்க, வாங்க வாங்க. நீங்க தான் இந்த வீட்டோட தூணே, நீங்க இல்லாம எப்படிங்க? வாங்க. அட வாங்கண்ணா. வாங்க வந்து நில்லுங்க. மச்சான் கூட்டு வந்துட்டேன்டா. ஓகேடா. ஏ ஜீவிதா, நீ தான் போட்டோ பைத்தியமாச்சே. போட்டோன்னு சொன்ன ஓடி வரவானா, இப்படி ஸ்லோவா நடந்து வர? டேய் டேப்ப குறா. மச்சான் ஓகேவாடா? ஓகே இல்லடா. எல்லாரும் ஃப்ரேம்குள்ள வாங்க. ஏங்க உள்ள வந்து நில்லுங்க, கூச்சப்படாதீங்க. இவன் வேற உள்ள கூப்பிடுறானே. ஸ்மைல் ப்ளீஸ். மணி எடுத்துட்டியா? நான் கிளம்பிட்டா? ஏய் என்ன யார் போட்டோ எடுக்கிறது? வா வந்து எடு. என்ன போட்டோ எடுத்து விளையாடுறாங்க? நான் தெரியுறனா? என் ஃபேஸ் நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. எடு எடு. எடுத்துட்டேன். ஜீவிதா அந்த போட்டோ காமி, எப்படி இருக்கு பாப்போம். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. மாப்பிள அங்க சார்ஜ் போட்டு காமிக்கிறேன், ஓகேவா? சரி மச்சான். ஓகே. ஏய் சும்மா சும்மா மெதுக்கு வந்திருக்கோம். கேளு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் போயிட்டு அது பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கான்னு பார்த்துட்டு போடா. அப்பதான்டா போட்டோ போடுங்க. இவங்க வேற இருக்கல. சரியா போடப்படாது. சரி இனிமே நீ பிடிச்ச மாதிரியே நடந்துக்க. என்ன அவன் அங்கதான் இருக்கா, காமிச்சிருவோம். ஓகே ஓகே. மாப்பிள போட்டோ பாடுறா. உள்ள மச்ச பார்க்கலாம். ஏய் நல்லா வந்திருக்குல்ல? நல்லா வந்திருக்கா. சூப்பரா இருக்குடா. அப்போ நம்ம கூட இருக்கிற பொண்ணு நான் தான். என்ன போட்டோ சரியா தெரியலையே. இன்னொரு முறை எடுக்கலாமா? அச்சுச்சோ, என்ன சொல்லும், கீழே விழுந்துட்டீங்களா? கொஞ்சம் வெளில வரீங்களா? வரமாட்டேன். வாங்க வெளியே. வரமாட்டேன். வாடா வெளியே. வேணக்கா விட்டுருக்கா. ஏக்கா ஏக்கா வேணக்கா ப்ளீஸ்க்கா விட்டுருக்கா. அக்கா சரி விட்டுறேன். டைரக்டர் சார் இங்க கொஞ்சம் வாங்க. உட்காருங்க. நீ தான் கதையெல்லாம் சொல்வியே, ஒரு கதை சொல்ல. ஒரு அழகான கிராமம். நீ சொல்லு நீ சொல்லு. அந்த கிராமத்துல ஒரு அழகான ஒரு பொண்ணு 3 பேரை லவ் பண்ணிச்சான். நிறுத்து நிறுத்து. அந்த பொண்ணு அந்த 3 பேர்ல ஒருத்தனை மட்டும் லவ் பண்ணிச்சான். உன் கதையை எப்படி மாத்திரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். நீ யோசிச்சு சொல்லு, நான் தூங்குறேன். இந்த பொசிஷன்ல தூங்குனா தூக்கம் வராது மேடம். தூங்க தூங்க. ஐயோ, எங்க சுத்தினால ஒரே இடமா வருதே. ஐயோ
சிப்ஸ் மூட்டை கவுந்துடுச்சு. எங்கடி போற? அங்க போற. அங்க போகாதடி, பேருக்கு போடி. நீ போடா. ஐ போடி, அங்க பேருக்குடி. எங்க போறீங்க? ஐயோ மாட்டிக்கிட்டனே. பூச்சி. இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை. ரூம்ல போய் தூங்க போறேன். உடம்பு சரியாதானே இருக்கு, அதுவும் செம்மையா இருக்கு. முகத்துல தான் மேக்கப்பும் லிப்ஸ்டிக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எழுந்துடா. நீ வந்து உட்கார சொல்லும். வா 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 உட்கார். சொல்லிட்டேன்ல, நீ போய் மேக்கப் பாக்ஸ் எடுத்துட்டு வாடா. ஓடா. அச்சுச்சுச்சுச்சு. கொடு. உன் படத்துல நடிக்க கதாநாயகியா இவளை மாத்தி காட்டுறேன் பார். உனக்கு லவ்வர் இருக்கானா? ஏக்கா, அவ போய் பேசுறா. அவ பாய் ஃப்ரெண்ட் பேர் ஜெகதீஷ். எருமை மாடு வாய மூடுறோம். ஏய், என்ன முறைக்கிற? அக்காக்கு போய் பேசினா பிடிக்காது இல்லக்கா? அச்சோ, உன்னை போய் அடிச்சுட்டா கண்ணு. கவலைப்படாத. நான் சமைச்சு வச்சிருக்க முழு கோழியும் உனக்கு தான். பாத்தியா, பசங்க எல்லாம் உண்மையை பேசுறாங்க. இப்படி பொண்ணா இருந்து பொய் சொல்லி பொண்ணுங்க மானத்தையே வாங்குறியே, இது தப்பில்ல? தப்புதான். சரி, ஜெகதீஷ் நல்லா அழகா இருப்பானா? அப்போ அடுத்த முறை வரும்போது அவனை நம்ம பங்களாக்கு மறக்காம கூட்டிட்டு வரணும். சரியா? கிழிஞ்சது போ. ஆமா, இப்ப நீ போய் பேசுனியே, அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? உன்னோட இந்த லிப்ஸ்டிக் கரை போற வரைக்கும் அந்த செவத்துல போய் உமா கொடு. சரியா? போ போடி. நல்லா. இன்னும் நில்லுங்க, நில்லுங்க, எங்கேயும் ஓடாதீங்க. அவ உங்களை சும்மா விட மாட்டா. நான் சொல்றதை கேளுங்க. உங்களை காப்பாத்ததான் இங்க வந்தேன். கதவை திறங்க, கதவை திறங்க. இப்படி என்ன அடிச்சிட்டீங்களே, ஏன் ஒருத்தனால தான் உங்களை காப்பாற்ற முடியும். சீக்கிரம் உள்ள வாங்க, அவ வந்துட போறா. என் பேரு நாராயணன். 2 வருஷம் முன்னாடி எங்க முதலாளி மகாலிங்கத்துக்கும் இந்த மரகதி வள்ளி அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அப்போ ஐயா வாங்கய்யா வாங்க. வெல்கம் டு அவர் ஹவுஸ். ஐயா, உங்களை மனக்கோலத்தை பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. சில்லி பாய். வாங்கய்யா உள்ள போலாம். அம்மா உள்ள வாங்கம்மா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வா மரகதவல்லி. என்ன நாராயணா? ஐயா வாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? உட்காருங்க. கொடுங்க, நான் பரிமாறுறேன். மரகதவல்லி அம்மா நீங்க உட்காருங்க, நான் அதுக்கு இருக்கேன். நாராயணன் எப்பவுமே இப்படிதான். யாரையுமே எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். எல்லா வேலையும் இவனே இழுத்து போட்டு செய்வான். ஐயா, மனுஷங்கன்னா எப்படி உழைக்கணுங்கிறத நான் உங்களை பார்த்து தான் ஐயா கத்துக்கிட்டேன். இத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த சொத்துக்களை அனுபவிக்க உங்களுக்குன்னு ஒரு மனைவி வாரிசு இல்லாமலேயே இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை என் குலதெய்வம் என்ன கைவிடலை. ஆக்சுவலா இந்த வயசுல எதுக்கு இந்த கல்யாணம் இல்லைன்னு நான் தான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நாராயணன் என்ன விடலை. அதுக்கப்புறம் உன்னை சந்தித்தேன். எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. ஆமாம், உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல?
குட். நாராயணா, நாராயணா, இவ்வளவு அப்பாவியா இருக்கியடா. உண்மையா இருக்கிறவன் போய் சேர போறான், பொய் சொல்றவன் வந்து ஆள போறான். யோ, யாரையா நீ? என்ன வளர்ற? இனிமேதான் அவ ஆட்டம் ஆரம்பமாக போகுது. அவ சுயரூபம் இனிமேதான் தெரிய போகுது. இன்னும் 3 நாள் தான் நீ என்ன தேடி வருவ. கண்டிப்பா நீ என்ன தேடி வருவ. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச முதல் பொக்கிஷம் என்னுடைய மரகதவல்லி. அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சுக்கணும். ஐயா, ஐயா, இந்தாங்க சாப்பிடுங்க. கொல்லிமலையில இருக்கிற பரம்பரை வைத்தியர் சொன்ன மாதிரி நானே தயார் பண்ணது. நரம்புக்கு வலிமையூட்டும். இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயா, மிச்சம் வைக்காம குடிங்க. நாராயணா, கலக்கிட்டடா. Beautiful. மரகதவல்லி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படி வைக்கப்படுறீங்க. சந்தோஷம் தானே? என்னாச்சு? என்னாச்சுங்க? நாராயணா, என்னாச்சுங்க?
என்னம்மா என்னாச்சு ஐயா என்னாச்சு ஐயா 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 என்னாச்சு ஐயா 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 நீங்க தான் கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்க. நான் அந்த அவசரப்பட்டு உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். உங்களை நம்பி வந்து இந்த மரகத வள்ளி அம்மாவுக்கு இனிமேல் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? ஐயா 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 எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயா. ஐயா உட்காருங்க சார். எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஐயாவுக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஐயா முன்னாடியே தன்னோட சொத்தெல்லாம் தனக்கு அப்புறம் தான் மனைவி தான் சேரணும்னு தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. இதுதான் பத்திரம், படித்து பார்த்துட்டு கழுத்து போடுங்க. சரியா இருக்குங்களா? கிழவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்புறம் அவ்வளவுதான் மேடம். என்ன பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல இருக்கு. ஒரு அக்கறையில தான். ஒரு அக்கறை? வேணாம், உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? வெளிய போ. ஏய், மரியாதை பேசுடி. நாராயணா, இவளை வெளியே அனுப்பு. சார் கிளம்புங்க. நாராயண, ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. உண்மையா இருக்கிறவன் போய் சேர போறான், பொய் சொல்றவன் வந்து ஆள போறான். சொல்லுங்க. ஹாய், ஐ எம் ஸ்டீஃபன். ஃபாரஸ்ட்டில் ஃபோட்டோகிராஃபிக்காக வந்திருந்தேன். சடனாக மழை வந்துடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் குடிக்க கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா? வாங்க, உள்ள வாங்க. தேங்க்யூ. வாங்க, உட்காருங்க. ஓகே. இந்தாங்க, தொடச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரேன். ஃபைன். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்பவே மணி 10:30 ஆகுது. இதுக்கு மேல நீங்க வெளியில போனா இங்க காட்டெருமை தொல்லை அதிகமா இருக்கும். உங்க உயிருக்கே கூட ஆபத்தாகலாம். என்னங்க சொல்றீங்க? காட்டெருமையா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் இன்னைக்கு நைட் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் நான் போயிடுறேன். உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா? சாச்சா, நீங்க தாராளமா தங்கிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க.
அம்மா இந்த வீட்டில் நீங்கள் தனியாவா இருக்கீங்க? அப்போ இவர் உங்க அப்பாவா? என் புருஷன். என்னங்க சொல்றீங்க? புருஷனா? ஓகே ஓகே ரிலாக்ஸ். இல்லை உங்க வயசுக்கும் உங்க அளவுக்கும் போய் இந்த கிழவனை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கணும்னு காத்துட்டு இருந்தா இந்த உலகத்துல பாதி பொண்ணுங்களுக்கு கல்யாணமே நடக்காது. இல்லை அப்போ உங்களை யாராவது கம்பல் பண்ணி இந்த மேரேஜ் பண்ணி வச்சாங்களா? அப்படி சொல்றதுக்கு யாராவது இருந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். அப்போ நான் ஒரு அனாதை. அப்படி மட்டும் இனிமேல் சொல்லாதீங்க. ஓகே, நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களை நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா? எனக்கு போட்டோஸ்னா ரொம்ப பிடிக்கும். வாவ் சூப்பர். அப்போ ரெடியாவுங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். வாவ், சும்மா சொல்லக்கூடாது. ஃபோட்டோகிராஃபிக்குனே பிறந்த தேவதை மாதிரி இருக்கீங்க. எந்த ஆங்கிள் எடுத்தாலும் அவ்வளோ அழகா இருக்கீங்க. பின்ன மரகதவல்லினா சும்மாவா? வாட்? மரகதவல்லியா? வெரி ஓல்ட் நேம். மேகி. இது செம்மையா இருக்கும். இனிமேல் உங்க நேம் மேகி. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஏய், யார் பண்ணி இங்க என்ன பண்ற? நீங்க யாருங்க? நீ எதுக்கு உள்ள வந்த? நான். இவர் யாரு? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்ல இங்க மரகதவல்லின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். மரகதவல்லி நீங்க வர வரைக்கும் இங்க தான் இருந்தாங்க. அவங்க செத்து 2 நாள் ஆகுதுயா. என்னங்க சொல்றீங்க? இங்க தாங்க இருந்தாங்க. இப்பதாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நாராயணா, உன் வாயால நீயே எப்படி சொல்லாமா? சாமி, சாமி, சாமி எங்க இருக்கீங்க? சாமி, சாமி, சாமி. ஓம் நம சிவாய. சாமி. ஓம் நம சிவாய. சாமி. ஓம் நம சிவாய. 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 சாமி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வந்துட்டியா? சொன்னபடியே வந்துட்டியா? புதைச்சவ மறுபடியும் வந்துட்டாளா? ஆமா சாமி. இனிமே அவளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. கண்ணி கழியாத ஒரு பெண் தன் ஆயுள் முடிவதற்குள் இறந்து விட்டால் அவள் ஆன்மா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எல்லாம் விதிப்படிதான் நடக்குது. நீ இப்ப என்ன தேடி வந்தது கூட அவன் எழுதி வச்சதுதான். என்ன பண்றது சாமி? எனக்கு ஒன்றும் ஆபத்து வந்துடாதுல்ல? உனக்கு மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள நுழையிற ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை தான். நான் சொல்றத கேளு. ஓம் சக்தி. இந்த காளிகாம்பாள் மந்திரிச்ச கோடாரிய நீ கையில வச்சிருக்க வரைக்கும் அவளால உன்னை நெருங்கவே முடியாது. பொழுது சாஞ்சோன விளக்கேத்தி வச்சு இந்த தகட்ட ஒரு 4 எலுமிச்சம்பழத்தோட சேர்த்து வச்சு அந்த வீட்டு வாசல புதைச்சிடு. அதுக்கப்புறம் அந்த வீட்டு எல்லையை தாண்டி அவளால வரவே முடியாது, வரவே முடியாது. போ சாமி, போ.
அதை ஏன் கேக்குறீங்க? அன்னைக்கு ஐயா எதிர்பார்த்த மரகதவல்லியே வேற. ஆனா இப்ப இருக்கிற மரகதவல்லியோ ரொம்ப மாறிட்டா. ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனா போலீஸ் கேஸ் ஆயிடும். பின்னாடி குழி தோண்டி புதைக்கலாம். அதிலிருந்து இந்த பங்களாவை தாண்டி போற வண்டியெல்லாம் தானா பங்க்சர் ஆயிடும், தானா ரிப்பேர் ஆயிடும். சுத்தி வர வீடு இல்லாதனால இங்க எல்லாரும் தானா வந்து மாட்டுவாங்க. அவ ஆசைகளை அனுபவிக்காம செத்ததால அவ ஆத்மா இங்கேயே சுத்திட்டு இருக்கு. அவங்களை எதுவும் பண்ணலையா? என்கிட்ட காளிகாம்பா மந்திரிச்ச கோடாலி நான் வச்சிருந்தேன். அதுவும் நீங்க அடிக்கும்போது எங்கேயோ விழுந்துருச்சு. அப்போ நாங்க இங்க இருந்து எப்படி தான் தப்பிக்கிறது? நான் சொல்றத முழுசா கேளுங்க.
ஐயோ வந்துடா திரும்ப வந்துடா அவன் உங்களை தேடி விட்டா போயிடுங்க நீங்களும் வந்துடுங்க கூட வாங்க உடனே போயிடுவோம். நான் இங்கிருந்து போனா உங்களாலையும் இங்கிருந்து வெளில போக முடியாது. நீங்க எப்படி வெளில போகணுங்கிறத நான் சொல்றேன். எங்கூட நீங்க இருந்தது அவளுக்கு தெரியவே கூடாது. சரியா? இப்ப போங்க. சரி போலாம் போலாம். மறந்துட்டு வந்துட்ட கையை விடு. நான் போய் எடுத்துக்கிறேன். இங்க தானே வச்ச இங்க போச்சு இங்க போச்சு இங்க தானே வச்ச ஏறிங்க இங்க போச்சு இங்க தானே வச்ச இங்க தானே வச்ச. இதுவா பாருங்க. ரியா ஹேய் மாமாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கனா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன வேணும் உனக்கு? எனக்கு இந்த வாழ்க்கை வேணும். உன்னோட ஒரு நாள் ரியாவா உன் கூட அவனை வாழணும். அது முடியாது. நீ போ. எனக்கு வேணும். அடம் பிடிக்காம நீயே ஒத்துக்கிட்டா ரியா உனக்கு கிடைப்பா. இல்ல இல்லாட்டி என்ன பண்ணுவ? என் முடிவை என்னால மாத்திக்க முடியாது. உன் முடிவை வேணா நீ மாத்திக்க.
இனிமே நான் தான் உரியா. உட்காரு. மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? ரியா ரியா எந்திரியா ரியா எந்திரியா. சாய் ரியா சாய் என்னடா நடக்குதுங்க? எனக்கு என்னடா ஆச்சு? ரியா எதுவும் என்கிட்ட கேட்காத, இங்க இருந்து ஓடிடு. போறியா? சாய் 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 நான் உன்னை விட்டுட்டு எப்படி தனியா போக முடியும்? நான் உங்களை விட மாட்டேன். ரியா ஓ நான் சொல்றது கேளு, இங்க இருந்து போயிடு. ஐயோ ரியா நான் சொல்றது கேளு, நீ போறியா? நான் வந்துறேன், நீ போ, நீ போறியா? போ. வா சீக்கிரம் வா. வந்து சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. வா ரியா வா சீக்கிரம் வா. வா வா வா. சீக்கிரம் வா. வா வா வா. ஐயோ. ஓகே ஓகே. இவர் பெரிய காதல் மண்ணே. காதலுக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. இது எப்படி வந்து சொக்கல்ல? அது கீழ போடு. இது ஸ்டீஃபன் விட்டுட்டு போன ஜெபமாலை. இதை எப்படியாவது ரியா கழுத்தில் மாட்டிடுங்க. இந்த காளிகாம்பா மந்திரிச்ச கோடாலியை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா அவளால் உங்களை எதுவும் பண்ண முடியாது. நான் உங்களுக்காக வெளில காத்துட்டு இருப்பேன். நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு வெளில வந்துடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க வாங்க வாங்க. ஐயா நீங்களும் வந்துருங்க. இல்ல உங்களை மாதிரி இனிமே இங்க வந்து யாரும் மாட்டிக்கூடாதுன்னா நான் இங்கதான் இருக்கணும். போங்க, சந்தோஷமா இருங்க, கிளம்புங்க. ஐயோ எங்க இல்லைங்க விழுறீங்க? நான் சாதாரண வேலைக்காரங்க. ஐயா நீங்க எங்களுக்கு கடவுளுக்கு மேல. நாங்க கிளம்புறோம் ஐயா. என்னங்க நீங்க பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு? சீக்கிரம் கிளம்புங்க. நாங்க வரோங்க ஐயா. போலாம் கிளம்புங்க சீக்கிரம். ஐயா முதல்ல பேய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டை மாட்டுங்க. வந்து தோடா எருமை மாடு. வந்துட்டேன்டா டேய். மொட்டை சார் போயிட்டு வரோம். பாய். இங்க நடந்தது யாரும் வீட்ல சொல்ல வேணாம். மெயினா ஜெகதீஷ் கிட்ட யாரும் சொல்ல வேணாம். உன் பிரச்சனை உனக்கு. டேய் நான் ஏதாவது வீல்ல மாட்டிச்சா? டேய் நான் அழுகுறேன்டா. டேய் ஏன்டா? அதான் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? இல்ல மச்சான், இவ்வளவு அழகு இளமை இருந்து வாழ வேண்டிய இடத்துல வாழாம இப்படி இறந்துட்டாளேடா. அதை வச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன்டா. நீ வேணா போயிட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடு. ஏய் புடிச்சு அவளை வெளிய தள்ளு. சாமி சிப்ஸ் முட்டை பேய் கிட்ட சிப்ஸுக்காக மாட்டி விட்டது பத்தாது, இப்போ அழுது வேற கவுண்டியோ. உன்னை நானே கொன்னுடுவேன். டேய் ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் சிக்னல் கிடைச்சிருச்சே. மச்சான் யாரா மச்சான் அந்த அடிமை நம்பர் 1? அதான்டா அந்த ரவி கார்த்திகேயன். அட்டன் பண்றா. ஏய் ஹலோ ஜி ரவி கார்த்திகேயன் ஜி எப்படி இருக்கீங்க? எங்க சார் இருக்கீங்க? 3 நாளா உங்க போனுக்கு ட்ரை பண்றேன் சார். நாட் ரீச்சபிள் தான் சார் வருது. எப்ப சார் வருவீங்க?
ஆன் தி வே டு சென்னை வந்தோடனே மண்டே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம். மண்டே முடிஞ்சு 2 நாள் ஆகுது சார். இது வர மண்டே ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொன்னேன். ஆமா, அந்த ஷூட்டிங்க்கு பேலன்ஸ் அமௌண்ட்ல ரெடி பண்ணியாச்சுல? எங்கே சார் ட்ரை பண்ணால் எங்கேயுமே கிடைக்கல சார். என் காரை அடமானம் வச்சாவது நம்ம காசை ரெடி பண்ணிடலாம் சார். எந்த காரை? என் காரை சார். அந்த காரில் நம்பிட்டு இருக்காதீங்க ஜி, வீட்டு அடமானம் வச்சிருங்க. என்ன சொல்றீங்க? ஒரு லைவ் கதை ஒன்று இருக்கு, எடுத்துட்டு வரேன், நேரம் வந்து சொல்றேன். டவர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன் ஜி. ஏண்டா இப்படி ஏமாத்திரி உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? துப்பிக்கோ. $10 லட்சம் கொடுத்து நடிக்க வந்தோம், கடைசியில் நடு ரோட்டில் டீ குடிக்க வச்சிட்டான். ஊரில் வேற ஃப்ளெக்ஸ் எல்லாம் வைக்க சொல்லிட்டனே. படமே ரிலீஸ் ஆகாமல் நான் எப்படி ஊருக்குள்ளே போவேன்? நம்மளை மாதிரி அவனாவது பஸ் ஏறி வராமலா இருப்பான். அவனை வச்சு மீதி படத்தை எடுத்துட வேண்டியதுதான். ஏய் எந்திரா, நல்லா ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சு தூங்கமா தூங்குறான் பாரு. எந்திரா டே. ஐயோ கதை வேற திறக்க மாட்டேங்குதே. வாடி, போடா போடா போடா. எங்க போறீங்க செல்லம்? மறுபடியும் உள்ள போலாமா?